20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் மைலேஜ் 5% குறையும். மைலேஜ் குறைந்தாலும் அதன் பலன்கள் மிகவும் அதிகம் என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம். எம்சான் உள்ளிட்ட கனிமங்களை வெளி மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்கு தடை விதிக்க புவியியல் துறை இயக்குநருக்கு அதிகாரம். தமிழ்நாட்டில் போதுமான அளவில் எம்சான் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை. இந்திய எல்லையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மிகப்பெரிய அணை கட்டும் சீனா. அணை பகுதிக்கு அருகே பைசன் புவி பிளவு கோடு இருப்பதால் நிலநடுக்கம் அபாயம் இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. ஈரான் உச்சத்தலைவர் காமேனி படுகொலைக்கு பழி தீர்க்கப்படும். ஈரான் ராணுவ தளபதி அகமது பகீத் சபதம் எடுத்ததால் போர் பதற்றம் அதிகரிப்பு. ஈரான் தன்னை படுகொலை செய்தால் அந்நாட்டை முழுமையாக அளிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அதிபர் டிரம்ப் பரபரப்பு பேட்டி. ஹோர்முஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்கள் தாக்கப்படாது என உறுதியளித்து ஈரான் அறிக்கை வெளியிட வேண்டும் என அமெரிக்கா கெடு விதிப்பு. ஈரான் பொதுவெளியில் அறிக்கை வெளியிடாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்தது. அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் 22 அடிக்கு மேல் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதாக தகவல். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 125 கனஅடியிலிருந்து 91 கனஅடியாக குறைந்தது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி காவிரியில் திறப்பு. ஒரு மாதம் சிறையில் இருந்தால் பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்களை பதவி நீக்கும் மசோதாவில் திருத்தம் செய்ய பரிந்துரை. தானாகவே பதவியை இழப்பர் என்ற அம்சத்தை நீக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 பரிந்துரைகளை வழங்கியது நாடாளுமன்ற குழு. தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடாது என்பதற்காக திமுகவும் தவேகவும் ஓரணியில் சேர வேண்டும் என்றால் விமர்சிப்பதா? கேரளத்தில் எதிரெதிராக இருக்கும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தேசிய அளவில் ஓரணியில் இல்லையா என திருமாவளவன் கேள்வி. டிவிக்கு என்ன சொல்றாங்க? எங்க கொள்கை எதிரின்றாங்க. ஓகே. டிஎம்கே என்ன சொல்றாங்க? இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்புன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது? அவங்களை எதிர்ப்பது தான் அரசியலுங்குது. அப்ப ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவர் எழுப்புகிற கேள்வி. ஆல்கஹால் அடங்கிய மருந்துக்கு மருத்துவர் சீட்டு கட்டாயம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை 2029ஆம் ஆண்டுக்குள் செயல்படுத்த மத்திய அரசு இலக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் பிபி சௌத்ரி தகவல். கருணை அடிப்படையில் விவசாயிகளின் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி வலியுறுத்தல். கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது அதே மாதிரி அதே கருணை அடிப்படையில் நிறைய விஷயங்களை தமிழக அரசு செய்ய வேண்டும். அதே கருணை அடிப்படையில் நீங்கள் பண்ணுங்கள். கூட்டுறவு கடன்கள் முழுவதுமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யுங்கள். எல்லாமே கருணை அடிப்படை தானே. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் +2 மாணவிக்கு பாலியல் சீண்டல் புகார். டியூஷன் சென்று தாயுடன் வீடு திரும்பிய போது பாலியல் சீண்டல் செய்ததாக போதை ஆசாமிக்கு தர்ம அடி. ஆந்திராவிலிருந்து சேலம் மார்க்கெட்டிற்கு எலுமிச்சை வரத்து அதிகரிப்பு. கடந்த மாதம் 10 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு பழம் தற்போது 4 ரூபாய்க்கு விற்பனை.
பீகாரில் போலி சான்றிதழ் மூலம் வேலையில் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி நீக்கம். மாநில ஊழல் தடுப்பு பிரிவு நடத்திய விசாரணையை தொடர்ந்து பீகார் அரசு நடவடிக்கை. பெல்ஜியம் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதியில் ஸ்பெயின் வெற்றி. 2-1 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றியுடன் அரையிறுதிக்கு முன்னேறிய ஸ்பெயின் அணி. உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதியில் இங்கிலாந்து நார்வே அணிகள் நாளை பலப்பரீட்சை. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு தொடக்கம். மும்பை, ஜெய்ப்பூர், ராய்ப்பூர் மைதானங்களில் கிரிக்கெட் போட்டிகளை நடத்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை. மைதானத்தை பராமரிப்பதற்கான நீர் பயன்பாடு தொடர்பான தகவலை வெளியிட தவறியதால் உத்தரவு. நாடு திரும்பிய எகிப்து கால்பந்து அணிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. காலிறுதியில் தோற்று கவலையுடன் திரும்பிய வீரர்களுக்கு கார்கள் புடைசூழ வரவேற்பு.